ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், மாறாதவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ள மேம்படுத்தி கொள்ள முடியும். அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழும்படிக்கு ஒவ்வொரு புதிய நாளை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு புதிய நாள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் உண்டு. அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம், சாதிக்கிறோம், உழைக்கிறோம், ஓடுகிறோம், இதெல்லாமே செய்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால நாம் வாழ மறந்து விடுகிறோம். வாழ்க்கையில தேவைகள் இருக்கிறது, தேவைகளுக்காக இதெல்லாம் செய்கிறோம், கடைசியில வாழவே மறந்து விடுகிறோம். வாழ்க்கையினுடைய இறுதி நிலைக்கு வரும்பொழுதுதான் இந்த காரியத்தையே நம்ம உணர்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் சவால்களையும் தேவைகளையும் குறைவுகளையும் எதிர்கொள்ளும் பொழுது we have a choice in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேர்வு இருக்கிறது, ஒரு தேர்ந்தெடுப்பு அங்கே இருக்கிறது. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த தேவையாக இருந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும், அதை எப்படி அணுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம முறுமுறுப்போடு அணுகலாம், விரக்தியோடு அணுகலாம், சிம்பிளாக சொன்ன போனோம்னா கடுப்போடு அணுகலாம். இன்னைக்கு இதை செய்யணுமே, இவங்களுக்கு இதை கொடுக்கணுமே, பிள்ளைகளுக்கு இதை செய்யணுமே, உறவினர்களுக்கு இப்படி செய்யணும், குடும்பத்திற்கு இப்படி செய்யணும், இப்படின்ற காரியத்தை முறுமுறுப்போடு, கிரம்பிளிங் ஸ்பிரிட்டோட, இல்லை செய்யணுமேன்ற கட்டாயத்தினால, கோபத்தோடு, கடுப்போடு எல்லாவற்றையும் நம்ம அணுகுவோம். அப்படி செய்யும் பொழுது எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்தணும், இந்த தேவையை சந்திச்சிடணுன்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம், சம்பாதித்து கொண்டே இருப்போம், வேலை செய்து கொண்டே இருப்போம். இல்லை என்றால் இன்னொரு மெத்தட் இருக்கு. சந்தோஷத்தோடு அணுகலாம், சிரிப்போடு அணுகலாம், மன மகிழ்ச்சியோடு அணுகலாம். மன மகிழ்ச்சியோடு நாம் அணுகும் பொழுது, காரியங்களை பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு ஔஷதமாக, பலனாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் பலத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒருத்தங்க வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றதுக்கு எது அடையாளம்னா, அவங்க கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி தான், அந்த சந்தோஷம் தான் அடையாளம். பிரச்சனையில் இருந்தாலுமே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். When there is no joy in whatever they do, they don't live their lives. செய்கிற காரியங்கள்ல மகிழ்ச்சி இல்லாத போது வாழ்க்கையை வாழல, வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டிடணுன்ற ஒரே மோட்டிவ்ல போயிட்டு இருப்பாங்க. அதற்கு பேர் தான் முறிந்த ஆவி, a broken spirit. அது என்ன பண்ணுன்னா, எலும்புகளை உலர பண்ணும், நம்ம போன்ஸை வீக் ஆக்கிடும், நம்மளுக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்ணிடும். தொடர்ந்து ஒரு வட்டத்திற்குள்ள நம்மளை ஓட வச்சு கொண்டே இருக்கும். வேற எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம, வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணாம, எந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை ஓட வைத்து கொண்டே இருக்கும். நம்மளை இளைப்பாற விடாது. டீல் யுவர் லைஃப் வித் ஜாய், டோன்ட் கீப் ஆன் ரன்னிங், ஸ்டாப் அண்ட் லிவ் யுவர் லைஃப். தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள், நின்று உங்கள் வாழ்க்கையை அந்த நேரத்தில் வாழுங்கள். இதுதான் வாழ்க்கையை வாழும் வழியாய் இருக்கிறது. நாம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையவே வாழ்கிறோம். அதுதான் நம்மளுக்கு மருந்து, அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு பலன், அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு வாழ்க்கையே. 20 வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கையை 60 வயசுல வாழ முடியாது. 30 வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கையை 70 வயசுல வாழ முடியாது. 50 வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கையை 100 வயசுல உங்களால் வாழ முடியாது. அன்றன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அதற்கான வழிதான் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி என்பது ஒரு இமோஷனோ, ஒரு ஃபீலிங்கோ, உணர்வோ கிடையாது. மனமகிழ்ச்சி என்பது லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியே மனமகிழ்ச்சி தான். இப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த மனமகிழ்ச்சியை நம்மளுக்கு பிரின்சிபலாக, கோட்பாடாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். If there is no joy in whatever you do, you are actually on a survival mode. இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை வாழும் வழியை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை முறைக்கு தேவையான கோட்பாடுகளை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். நாம் வாழ்கிறதை பிறர் பார்த்து அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும், பிள்ளைகள் வாழ முடியும், குடும்பம் வாழ முடியும். இதுதான் ஒரே வழி. இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஆகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை சற்றே நிறுத்த வேண்டும். சம்பாதிக்கணும், சாதிக்கணும், பெரிய காரியங்களை செய்யணும் என்ற எண்ணங்களை சற்றே நிறுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த நாளை நாம் வாழ வேண்டும். அன்றென்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு தேவையான வாழ்க்கையை நாம் பார்த்து, அனுபவித்து, வாழ்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்த இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. லிவ் யுவர் லைஃப், டோன்ட் ஜஸ்ட் சர்வைவ் இட்.